ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். சைவம் சாப்பிடுங்கன்னு திணிக்காதீங்க. புராணங்களும் தேவி மகாத்மியம், இந்த துர்க்கைக்கு பலியிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சைவ உணவை சொல்லியிருக்கு. அகத்தியர் காலத்தில் கூட அவர் உணவு சொன்னதுக்கு அப்புறம்தான் பிராமின்ஸே கூட அந்த காலத்தில் சாப்பிட்டதா ஒரு இது சொல்கிறாங்க. இதை தவிர 2 பேர் எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இந்த ஒரு மதி ஷக்கீலா அப்படின்றவங்க வந்து, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோம், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு நாங்கள் வற்புறுத்துறோமா, நீங்கள் எங்களை இப்படி பண்ணுறீங்களேன்றாங்க. ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தவன், ஆனால் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுனால நான் அதை நிறுத்திட்டேன். ஆனால் என் உடல்நிலைக்காக டாக்டர் வந்து சில கடல் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இந்த 3 விதமான கேள்விகளுக்கு முதல் கேள்வி எப்படி 3 விதமாக கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து அசைவ உணவுன்றது சாப்பிடக்கூடாதா? நம்ம சாஸ்திரங்களில், நம்ம புராணங்களில் நிறைய இடங்களில் ரிஷிகள் முதற்கண்டு மனிதர்களும் அசைவ உணவு உண்ணிருக்கார்களே, அதை எப்படி பார்ப்பது? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நாம் வந்து அடுத்தவர்களை ஏன் திணிக்க வேண்டும், சைவம் தான் சாப்பிடுறது உயர்ந்தது அப்படி ஏன் திணிக்க வேண்டும்ன்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி, எனக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்குது, இந்த உபாதைகளுக்காக டாக்டர்கள் வந்து இதை வந்து ப்ரிஸ்கிரைப் செய்கிறாங்க, அதனால் வந்து அதை நான் எடுத்துக்கொள்கிறேனே, அதில் என்ன தவறு? இப்போ இந்த கேள்விகளை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட 3வது கேள்வியிலிருந்து 2வது கேள்வி முதல் கேள்விக்கு வருவோம். அப்போ நீங்கள் கேட்ட 3வது கேள்வி என்ன? உடல் உபாதைகள்னால சில நேரம் வந்து மருத்துவர்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்களே, அது என்ன பண்ணுறது? இன்றைக்கி மருத்துவர்கள்ட்ட போய் பேசுனீங்க அல்லது சயின்ஸை படிச்சிங்க அப்படின்னா, மாமிசத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, அதுவும் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, விட்டமின் B12 அல்லது லீன் புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த தாதுச்சத்து அது வேண்டும், அல்லது வந்து ஜிங்க், அந்த மாதிரி நமக்கு வந்து சக்திகள் வரக்கூடிய அயன் ஜிங்க் மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதனால நீங்கள் வந்து மாமிசம் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போய் கொஞ்சம் ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த ஆராய்ச்சிகளில் என்ன புரிய வருது அப்படின்னா, நம்மளுடைய சைவ உணவுகள்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது நம்மளுடைய அசைவ உணவை விட. இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி ஜிங்க் அதெல்லாம் வந்து நம்மளுடைய பம்ப்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பூசணிக்காயுடைய விதைகளில் நிறைய இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. புரோட்டீன், நம்மளுடைய சோயா, நம்மளுடைய பன்னீர், நம்மளுடைய இந்த பருப்பு வகைகள், அதெல்லாம் வந்து ஒரு கிராமுக்கு இருக்கக்கூடிய புரத சத்து அசைவத்தோடு அதிகமாக தான் இருக்குது. அப்போ டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இன்னைக்கு போய் ஒரு கற்றறிந்த ஒரு நிறைய ஆராய்ச்சிகளில் வந்து இருந்த ஒரு கட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று சம்மந்தமான விஷயங்களை போய் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா, உண்மையான டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்மளுடைய உடல் வாகே, நம்ம வந்து அசைவ உணவை வந்து செமிப்பதற்கான உடல் வாகே கிடையாது. அது எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா, அதனால தான் எப்போதும் நான் சொல்லுவேன், சாஸ்திரங்களை நாடுவோமா மருத்துவர்களை நாடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரங்களை நாடுங்கள். ஏன்னா ஆச்சாரியர்கள் என்றைக்குமே தப்பு சொல்ல மாட்டாங்க, எப்போதும் பொய் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு டாக்டர்களுக்கு என்ன தேவை? நாங்கள் வந்து வித்தியாசம், நாங்கள் வந்து ஒரு லிபரல் மைண்ட் செட் இருக்கு, நாங்கள் வந்து எல்லாரையும் அரவணைத்து போவோம், எல்லாரையும் அரவணைத்து நாங்களும் போகிறோம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையை உள்ளதுபடி ஏன் சொல்ல முடியல உங்களால்? நம்மளுடைய உடல்வாகே அசைவ உணவு சாப்பிட்றதுக்கான உடல்வாகே கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இதை பற்றி. என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டையோ மாட்டையோ எடுத்து பாருங்க, அவங்களுடைய வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும், நம்மளோட இன்டெஸ்டைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சிங்கம் புலியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்மளுடைய உடல்வாகே அப்படி இல்லை. அப்போ இந்த உடல்வாகு இல்லாத காரணத்தில் எதற்கு போய் அதை திணிக்க வேண்டும்? உங்களுக்கு வந்து சிங்க் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு புரோட்டீன் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு புரதச்சத்து கம்மியாக இருக்குது, அதனால மாமிசம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சீ ஃபுட் எடுத்துக்கங்க. சீ ஃபுட்னா என்ன, மீன் வகைகள் எடுத்து சாப்பிடுங்க. மீன் வகைகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 இன்னைக்கு எல்லா விதமான வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்குன்றதே காமிச்சாச்சே. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, மருத்துவர்களே சில நேரம் தவறான பரிந்துரைகளை மக்களை வந்து வழிகாட்டுகிறார்கள்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் மாத்திரைகள் இருக்கக்கூடிய எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸை மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா? சொல்கிறதே கிடையாது. ஏன்னால் இன்னைக்கு வந்து அது ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, அடுத்தவர்களுடைய உடல் உபாதைகளை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானாக விளங்கிய மருத்துவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தவருடைய உபாதைகளில் எப்படி நம்மளுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ அவர்கள்ட்ட போய் நாம் போய் இது நல்லதா கெட்டதான்ற கேட்கக்கூடிய மனோபக்குவமே அவங்களுக்கு முதல்ல இல்லை. அப்போ இந்த மருத்துவர் சொன்னதை வந்து நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், சில பேர்கிட்ட கேட்டு பார்க்கணும். நாம் அதனால புரிந்து கொள்வோம், அசைவ உணவில் மட்டும்தான் சக்திகள் இருக்கிறது, சைவ உணவில் சக்திகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமே இன்னைக்கு வந்து தவறான வாதம். இப்போ 2வது கேள்வி,
என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த நாங்கள் வந்து உங்களை வந்து நிர்பந்தப்படுத்தவில்லையே, நீங்க ஏன் நிர்பந்தப்படுத்துறீங்க? நாமளும் யாரும் நிர்பந்தப்படுத்தல. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து எல்லா விதமான தத்துவங்களையும் அர்ஜுனுக்கு சொல்லிட்டு என்ன சொன்னார்? யதா இச்சசி ததா குரு. அர்ஜுனா, உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன். உனக்கு என்ன செய்யணுமோ நீ முடிவு செய்து விடு. இங்கே ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சுதந்திரம்? நான் சரியான வழியில் போவதா, தவறான வழியில் போவதா? நான் வந்து இது சரி தவறுனே சொல்லல. பாவங்களை செய்ய வேண்டுமா, புண்ணியங்களை செய்ய வேண்டுமா, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, தர்மத்தினுடைய வழிமுறையில் வாழ வேண்டுமா, வாழக்கூடாதா அப்படின்ற விஷயம் எல்லாவற்றையும் நாம வந்து என்னன்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு முழு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன உங்களுக்கு சொல்ல வரோம்? இதுல என்னெல்லாம் வந்து நல்லது, இதுல எல்லாமே கெட்டது, இதை ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யணும் அப்படின்ற விஷயங்களே உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அதை செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படின்ற எல்லா விதமான முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. நாம யாரையும் நிர்பந்தப்படுத்தல. அது என்ன சொல்ல வரோம்? சக்திகள் நமக்கு வந்து உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே சைவ உணவில் இருக்கு. அப்ப ஏன் அசைவ உணவு உங்களுக்கு தேவை? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க முதல்ல இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க. இந்த மாதிரி வந்து பாரம்பரியத்துல நிறைய இடங்கள்ல வந்து அசைவ உணவுகளே மக்கள் சாப்பிட்டுருக்காங்களே, அது ஏன் நீங்க வந்து இன்னைக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதையும். என்ன அப்படின்னா, ஒரு சைபீரியால வாழ்றோம், அல்லது வந்து ஒரு ஐஸ்லாண்ட்ல வாழ்றோம், அல்லது வந்து அலாஸ்கால வாழ்றோம். 6 மாதம் வந்து சூரிய ஒளியே கிடையாது. 6 மாதத்துக்கு எந்த ஒரு பயிர் வகைகளும் வரையாது. அப்ப எந்த விதமான பயிர் வகைகளை சாப்பிடக்கூடிய வசதியே கிடையாது. இன்னைக்கு தான் ரெஃப்ரிஜரேஷன் வந்துருச்சு, எல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜ் வந்திருக்கு, எல்லா விதமான வீட்லயும் ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த காலத்துல வந்து அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் என்ன ஆச்சு? அங்க வாழக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணாங்க? சாலமன் எடுத்து சாப்பிட்டாங்க. எங்க அலாஸ்கால. ஐஸ்லாண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா மீன்களை எடுத்து சாப்பிட்டாங்க. சைபீரியா என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா விதமான வந்து ஆடுகளையும் மாடுகளையும் வளர்த்து அதை வெட்டி சாப்பிட்டாங்க. அப்ப நாம சைபீரியால வாழல, நாம ஐஸ்லாண்ட்ல வாழல, நாம வந்து அலாஸ்கால வாழல. நாம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்? புண்ணிய பூமியான பாரத பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். புண்ணிய பூமியான பாரத பூமியில எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. 24 மணி நேரமும் 12 மாசமும் நமக்கு எல்லா விதமான பயிர் வகைகளும் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கு பகவானுடைய கருணையினால். அப்ப எதற்காக இன்னொரு உயிரை போய் கொன்று, உயிரை துன்பப்படுத்தி, உயிரை அழவிட்டு, அதனுடைய அம்மாவும் அவருடைய தந்தையும் எல்லாரும் பார்க்க பார்க்க அவளை கொடிய கொன்று அதை ருசித்து நாம் ஏன் சாப்பிட வேண்டும்? அப்ப அந்த கொடூரத்துக்கு ஏன் நான் போக வேண்டும்? நான் பல முறை சொல்லியிருக்கேன், மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து ஒரு அரசோ அல்லது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கல. மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்கள் தாங்களே இதை வெட்டி சாப்பிட வேண்டும் சொன்னீங்கன்னா 70-80% மக்கள் மாமிசம் சாப்பிட நிப்பாட்டி விடுவார்கள். என்ன காரணம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில அது வெட்டப்படுது, எங்கேயோ ஒரு இண்டஸ்ட்ரியில அதை கிளீன் பண்ணப்படுது, அது பேக்கெட்டா வந்தாச்சு, அது சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்து நாம என்ன பண்றோம்? அல்லது கடையில போய் வாங்கி நாம சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அந்த உயிரை வெட்டும் போது அந்த உயிர் படக்கூடிய பாடு, அந்த உயிரை எடுக்கும் போது அந்த உயிர்வாழி செய்யக்கூடிய அழுகை, அந்த உயிர்வாழி படும் பாடு வேதனையை பார்த்து மற்ற உயிர்வாழிகள் படக்கூடிய கஷ்டம், இது எல்லாம் கண்ணுல பார்த்தீங்கனாலே 1000 தடவை உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்தா கூட நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடிய மனோபாவத்துக்கு வந்து விடுவீர்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. துரதிருஷ்டவசம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறிவிட்டது. அவ்வளவு ஒரு துரதிருஷ்டம் இந்த நாட்டுல. இந்த நாட்டில் தான் எல்லாம் 12 மாதங்களும் வளரக்கூடிய ஒரே இடம் பாரத பூமி மட்டும்தான். சைனால வளராது, பாகிஸ்தான்ல வளராது. பாரத பூமியில் மட்டும்தான் 12 மாதங்களும் எல்லா பயிர் வகைகளையும் விளைவிக்க முடியும். ஏன் நீங்க இடது பக்கம் போங்க, வலது பக்கம் போங்க, கொஞ்ச தூரம் போனாலே 2 மாதங்கள் பயிர் வைக்க முடியாது. அதனால பாரத பூமி அதனால தான் புண்ணிய பூமின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம என்ன புரிந்து கொள்ளணும்? மருத்துவ ரீதியாகவும் சரியாக இல்லை, நமக்கு சக்திக்கு தேவையான சரியாக இல்லை, நம்முடைய மனோபாவத்தை வளர்க்கக்கூடிய உணவாகவும் இல்லை. பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றார்? பத்திர புஷ்ப பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எனக்கு பத்திரத்தை கொடு, ஒரு பழத்தை கொடு, ஒரு புஷ்பத்தை கொடு, நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த மாமிசம் மாதிரி உணவை எனக்கு கொடுக்காது. எதுக்கு மாமிசம்? பகவான் கேட்டார், எனக்கு மாமிசத்தை படைன்னு. எப்படி சொல்லுவார்? தந்தை வந்து தன்னுடைய மகனை கொன்று எனக்கு படையை சொல்லக்கூடிய தந்தை எங்க பார்த்திருக்கீங்க நீங்க? அகம்பீஜ பிரதபித்தாக. பகவான் எல்லாவற்றுக்கும் அவர்தான் தந்தை. உங்களுக்கும் தந்தை, எனக்கும் தந்தை, அந்த பள்ளிக்கும் தந்தை, அந்த ஒரு மாட்டுக்கும் தந்தை, கழுதைக்கும் தந்தை அவர்தான். அப்படி தந்தை எப்படி சொல்லுவார்? அந்த மாட்டை வெட்டி எனக்கு படையலாக படைத்து என்னை உண்டு சாப்பிட அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல போவதில்லை. இப்படி கேட்ட முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? தேவி மகாத்மியத்தில் இதெல்லாம் வந்திருக்கு, அன்றைக்கு எல்லாரும் சாப்பிட்டார்களே, அதை ஏன் நீங்கள் வந்து நிர்பந்தப்படுத்துகின்றீர்கள் அப்படின்றது முதல் கேள்வியா கேட்டீங்க.
நம்மளுடைய வேத வழிமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் எப்படி வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்டதுதான் நம்முடைய சாஸ்திர வழிமுறைகள். யாரையும் வந்து தவிர்க்க கூடாது, யாரையும் பாரபட்சம் பார்க்க போவதில்லை, யாருக்கும் வந்து இது சரியில்லை தவறில்லைன்னு சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு தர்மம் தான் சனாதன தர்மம். அப்ப என்ன, சனாதன தர்மத்தில் வரக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்கும்? எனக்கு மாமிசம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, அப்ப அதற்கு ஒரு வழிமுறை. மாமிசம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் எனக்கு நாளை வந்து அவ்வளவு ருசி இருக்கு, அதை வந்து விட முடியவில்லை, அப்ப என்ன பண்ணணும்? அதற்கு ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை? அமாவாசை அன்றைக்கு தேவிக்கு இந்த மாதிரி படையலை படைத்து, அதுவும் வேண்டுதல் எப்படி இருக்கு, அந்த அந்த மந்திரத்தையே இன்னைக்கு எல்லாரும் விட்டாச்சு. நான் இன்னொரு தடவை சொன்னேன், என்ன அப்படின்னா, இந்த ஹலால்னு வரக்கூடிய வழிமுறையில வரக்கூடிய அந்த மாமிசமே இன்னைக்கு யாருமே பண்றது இல்லை. அவர்கள்ட்டே போய் கேட்டு பாருங்க, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஹலால சொல்லக்கூடிய வழிமுறைகளை யாரும் கடைபிடிப்பதில்லை. அவங்களும் என்ன பண்ணணும், அரபிக்கில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும். என்ன ஸ்லோகம் அது? நம்ம அதே தேவி மகாத்மியத்தில் வருது. என்ன வருது அது? இந்த உயிரை நான் இன்னைக்கு எடுத்து விடுகின்றேன். எதற்காக? என்னுடைய நாவினுடைய ருசிக்காக. அடுத்த பிறவியில் இந்த உயிர் வந்து என்னை கொண்டு தின்கட்டுமே, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதற்கு வந்து அனுமதிக்கின்றேன்னு சொல்லித்தான் அந்த உயிரை எடுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லித்தரல, யாரும் அதை பத்தி புரிந்து கொள்ளவும் இல்லை. நம்மளுடைய நாருசிக்காக என்ன பண்றோம்? எல்லா உயிர்வாளிகளையும் சகட்டு மேனிக்கு கொன்று குவித்து கொண்டு இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு நானும் நீங்களும் 10 நிமிஷம் பேசியிருக்கோம். இந்த 10 நிமிடத்துல லட்சக்கணக்கான மீன்கள் கொல்லப்பட்டாச்சு, ஆயிரக்கணக்கான மாடுகள் கொல்லப்பட்டாச்சு, லட்சக்கணக்கான கோழிகள் கொல்லப்பட்டாச்சு இந்த 10 நிமிஷத்துல உலகம் முழுக்க. இதெல்லாம் எதற்காக? கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியார், காட்டுல வாழக்கூடிய யானைகள் ஒவ்வொரு முறையும் 200 கிலோ 300 கிலோ உணவு எடுத்துக் கொள்கிறது. யாரு போய் உணவு கொடுக்கிற அந்த யானைகளுக்கு? கடவுள் கொடுக்கின்றார். இங்க போனால் உணவு கிடைக்கும்னு காலையில பரமாத்மாவாகிய கடவுள் அந்த யானைக்கு சொல்கின்றார். யானை அங்க செல்கின்றது, உணவு கிடைக்கின்றது. ஏன் அந்த யானைக்கு உணவு கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கும் எனக்கும் உணவு கொடுக்க மாட்டாரா? நாம் மாமிசத்தை கொண்டுதான் உண்டு வாழ வேண்டுமா? யோசித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். என்ன அப்படின்னா, சாஸ்திர விதிமுறைகள் அனைவரையும் அரவணைத்து செல்வதற்காக இந்த வழிமுறைகளை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு முறையும் மாமிசத்தை சாப்பிடும் போது நான் அடுத்த முறை எடுத்துக்கொள்ள மாட்டேன், அடுத்த முறை எடுத்துக்கொள்ள மாட்டேன்ற ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வர வேண்டும்ன்றதான் சாஸ்திர வழிமுறைகளுடைய நோக்கம். அதை இன்னைக்கு திரித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ராமர் சாப்பிட்டாரு, அகத்தியர் வருவதற்கு முன்னாடி எல்லா விதமான உணவு வகைகளும் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுகள் ஏற்றத்தக்கதா இல்லை. ஏன் இன்னைக்கு கூட போலாம், நீங்க வந்து அந்தமான்ல வந்து வாழக்கூடிய அந்த அபாரிஜின்ஸ் வாழக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. வேடத்தை தான் இது பண்ணி தான் ஹண்டிங்ல தான் அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் நான் வந்து அரிசி விளைவி, பருப்பு விளைவிக்கோ, பழங்களை எடுத்து சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படி வாழலை, நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம வந்து ஒரு உயர்ந்த தளத்துல இருக்கோம். அந்த உயர்ந்த தளத்துல வரும்போது அடுத்த உயிரினங்களை கொன்று குவித்து நம்மளுடைய நாருசிக்காக சாப்பிடக்கூடிய ஒரு பாவகரமான செயலை கூடவே கூடாதுன்ற விஷயம் என்னுடைய பரிவான பரிந்துரையா இருக்கும். ஹரே கிருஷ்ணா.